ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखात् अमृतद्रवसंयुतं विपदभागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्दे अहं श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्गिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। हरिः ओं तत्सत्। हरे कृष्णा हरे कृष्ण माताजी। हरे कृष्णा हरे कृष्ण माताजी। हरे हरे कृष्णा कृष्ण हरे कृष्णा हरे कृष्ण माताजी। हरे हरे कृष्ण कृष्णा माताजी। हरे कृष्णा हरे कृष्ण वेलकम माताजी। ऑल। हरे कृष्णा कृष्ण माताजी। हरे कृष्णा। நேத்து என்ன பார்த்தோம்? என்ன ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் हरे மாதாஜி. कृष्ण हरे माताजी। कृष्णा நமஸ்காரம். हरे कृष्णा. பெண்களுக்கு நாணம் தான் வந்து இது பாதுகாப்புன்னு சொல்லியிருந்தீங்க. ம் அப்புறம் எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுல வந்து 50% வந்து தானத்துக்கு கொடுக்கணும். கிரகஸ்தர்கள் தான் மிச்சவங்களை பார்த்துக்க முடியும்னு சொல்லுங்க. ம் ஸோ அதுவும் பகவானுடைய சேவைக்காக இந்த காலத்துல கொடுக்கறது ரொம்ப சிறந்தது. மற்ற விதங்கள்ல தானம் அப்படிங்கிறது சந்தேகத்துக்கு இடமா தான் இருக்கு. ஓகே, மற்றபடி வேற என்ன பார்த்தோம்? வெரி குட் பாயிண்ட்ஸ் மாதாஜி. அதுக்கப்புறம் மன்னிக்கிறது தான் கோபத்திலிருந்து விடுதலை. ம் செம பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. மன்னிக்கிறது தான் நமக்கு கோபத்திலேருந்து விடுதலை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னார் பீஷ்மதேவர்? கடைசியா அவர் என்ன பண்ணார்? எல்லா விஷயத்துலேருந்தும் அவர் வந்து விலகிட்டார், மௌனமாயிட்டார். இப்போ பகவான் மேல தியானம் பண்றது அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டார். ஸோ அதுக்காக பிரபுபாதர் நமக்கு வந்து 8வது அத்தியாயத்தில் 5வது ஸ்லோகத்திலேருந்து 15வது ஸ்லோகம் வரைக்கும் அதோட அந்த ஸ்லோகத்தோட அர்த்தங்களை கொடுத்துருந்தார். நேற்று நமக்கு டிஸ்கஸ் பண்ண டைம் இல்லை, டிஸ்கஸ் பண்ணல நாம். நீங்கள் இந்த ஸ்லோகத்தையும் இதையும் படித்து அந்த பொருளையும் படிச்சிங்க அப்படின்னா ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் அத்தியாயம் 9 பதம் 31. விசுத்தயா தாரணயா ஹதா கபஸ் தத் ஈக்ஷயை வாசுகதா யுதஸ்ரமஹ நிவృత్త சர்வேந்திரிய விருத்தி விப்ரமஸ் துஷ்டாலஜன்யம் விஸ்ருஜஞ்சனார்தனம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. தூய தியான நிலையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி கொண்டிருந்த அவர் எல்லா பௌதிக அபசகுனங்களில் இருந்தும் அம்பு காயங்களினால் விளைந்த எல்லா உடல் வேதனையில் இருந்தும் உடனே விடுதலை அடைந்தார். இவ்வாறாக அவரது புலன்களின் புறச் செயல்கள் அனைத்தும் உடனே நின்றுவிட்டன.
மேலும் அவரது ஜட உடலை விடும் பொழுது எல்லா ஜீவராசிகளையும் ஆள்பவரிடம் அவர் திவ்யமான பிரார்த்தனைகளை செய்தார். இப்ப என்ன பண்றாரு, தன்னுடைய அந்த உடல் வேதனையிலேருந்து அவர் விடுபட்டுட்டார். பகவானுடைய கருணையினால அந்த அம்பு படுக்கையில இத்தனை நாள் படுத்திருந்த போது அந்த உடல் வேதனையை அவர் அனுபவிச்சார். கிட்டத்தட்ட 48 நாளுக்கு மேல அவர் படுத்திருக்கார். அந்த வேதனை எல்லாம் இப்ப உடனே போச்சு. போய் இப்ப என்ன ஆகுது, தன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தி இந்த பௌதிக விஷயங்கள் எல்லாத்துலேருந்தும் தன்னை விடுவிச்சு, இப்போ ஒரு பாசம் இருந்தது இல்லையா, தன்னுடைய பேரன்கள் மேல ஒரு பாசம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டார், ஸ்டாப் பண்ணிட்டார். ஸ்டாப் பண்ணி இப்போ முழுக்க முழுக்க பகவான் மேலேயே தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பொருளுரை. சோபனா மாதாஜி படிக்கிறீங்களா? हरे कृष्णा माता जी। ஹரே கிருஷ்ணா. வேதாந்த சேவகி பிரபுபாத மகாராஜ் கி ஜெய். பௌதிக உடலானது மாயை என்று அழைக்கப்படும் ஜட சக்தியால் அளிக்கப்பட்ட ஒரு பரிசாகும். பகவானுடைய நமது நித்திய உறவை மறந்ததுவே தேகாபிமானத்திற்கு காரணமாகும். பீஷ்ம தேவரை போன்ற பகவானின் தூய பக்தர் ஒருவருக்கு பகவான் வந்த உடனேயே இந்த மாயை அகன்றது. கிருஷ்ணர் சூரியனை போன்றவர். புறச்சக்தியான மாயை இருளை போன்றது. சூரியனின் உன் இருளால் நிற்க முடியாது. எனவே கிருஷ்ணர் வந்த உடனேயே எல்லா பௌதிக களங்கங்களும் முழுமையாக அகற்றப்பட்டன. ஆத்மா மட்டுமின்றி புலன்களும் கூட ஆதியில் தூய்மையாகத்தான் இருந்தன. பௌதிக தொடர்பினால் புலன்கள் குறைபாடுகளையும் அசுத்தங்களையும் ஏற்றுக்கொண்டுள்ளன. பரம தூய்மையுடைய ஸ்ரீ கிருஷ்ணனுடனான தொடர்பை விழிப்படைய செய்வதால் புலன்கள் திரும்பவும் பௌதிக களங்கத்திலிருந்து தூய்மை அடைகின்றன. எல்லா ஜீவராசிகளையும் ஆள்பவரும் ஆதரிப்பவரும் பகவானே ஆவார். அதுவே வேதங்களின் முடிவாகும். நித்தியமான எல்லா ஜீவராசிகளுக்கு இடையிலும் அவரே பரம நித்தியமாகவும் பரம ஜீவராசியாகவும் இருக்கிறார். நித்யோ நித்யானாம் சேதனாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் கடோபநிஷிதம். மேலும் அவரே எல்லா வகையான ஜீவராசிகளுக்கும் எல்லா தேவைகளையும் அளிப்பவர் ஆவார். இவ்வாறாக அவரது சிறந்த பக்தரான பீஷ்ம தேவரின் உன்னத ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான எல்லா வசதிகளையும் பகவான் அவருக்கு அளித்தார். பின்வருமாறு பீஷ்ம தேவர் பிரார்த்தனை செய்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்க பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய உடல் அப்படிங்கிறதே ஒரு மாயை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாயையினால நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் தான் என்னது, இந்த பௌதிக உடல். மாயைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எது இல்லையோ அது மாயைன்னு அர்த்தம். நாம இந்த உடல் கிடையாது இல்லையா, நாம ஆத்மா தானே, அதனால இந்த உடல் மாயைன்னு அர்த்தம். மாயைனா பொய்யானது கிடையாது. அதாவது இது இல்லைன்னு கிடையாது. இது என்ன இருக்குன்னா, தற்காலிகமான ஒரு உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு தற்காலிகமான ஒரு உடல். ஸோ அதனால இந்த உடல் தேகாபிமானம்னா என்ன அர்த்தம்? தேகாபிமானம்னாக்க இந்த உடலை சேர்ந்தவங்க மேல நமக்கு இருக்கிற பற்றுதல். அதாவது இவன் என்னுடைய நண்பன். எதை வச்சு அந்த நண்பன், நட்புங்கிற உறவு எதை வச்சு வருது? தேகத்தை வச்சு வருது. அதே மாதிரி இது என்னுடைய குழந்தை, இது என்னுடைய குடும்பம், இவங்க என்னுடைய சொந்தக்காரங்க, இது என்னுடைய சமூகம். இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அது தேகாபிமானம். பிரபா சொல்ற ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்கார். அந்த அரசியல்வாதி நாட்டுக்காகவே தன்னுடைய உயிரை நீக்கிறார் அப்படின்னா, மரண நேரத்துல அவருக்கு என்ன ஸ்மரணம் இருக்கும், நாட்டை பத்தின அந்த எண்ணம் இருக்கும் இல்லையா? அப்போ அவர் என்ன பண்ணுவார், அந்த நாட்டிலே திரும்ப பிறக்க வேண்டி இருக்கும். பகவானுடைய ஸ்மரணம் வரணும். பகவானுடைய ஸ்மரணம் வந்தாதான் நாம பகவானுடைய தாமத்துக்கு போக முடியும். அதான் நேற்று நம்ம அந்த 10 ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். அதனால தேகாபிமானத்திலேருந்து ஒருத்தர் விடுபடணும் அப்படின்னா பகவானுடைய நாமத்தை சொல்லணும். இங்க பீஷ்மருக்கு பகவான் பிரத்யக்ஷமா முன்னாடி இருக்கார். ஆனா நமக்கு பகவான் பிரத்யக்ஷமா நம்ம முன்னாடி வருவாரா அப்படின்னா கலியுகத்துல வரமாட்டார். எப்படி வந்திருக்கார்? நாம ரூபமா வந்திருக்கார். நாம ரூபம் தான் கிருஷ்ண அவதாரம் இப்போ இந்த கலியுகத்துல. அதனால ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ இந்த நாமத்தை சொல்லும் போது தேகாபிமானத்திலிருந்து நம்ம விடுபடணும். தேகாபிமானத்திலிருந்து விடுபடுறதுன்னா என்ன அப்படின்னா, இந்த தேகத்துடைய சௌரியத்தையே பார்த்துட்டு இருக்க கூடாது.
ஏதாவது ஒன்று நம்ம நாம ஜபம் சொல்லணும், இல்லை பகவானுக்கு ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய சௌகரியத்தையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். அதுதான் தேகாபிமானத்துல விடுதலை அப்படிங்கிறது. முன்னாடி எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னாக்க, சென்னையில ரத யாத்திரை நடக்கும். ரத யாத்திரை என்னைக்கு நடக்கும் அப்படின்னா, கரெக்டா தை 1ஆம் தேதி தான் ரத யாத்திரை நடக்கும். அப்போ நம்ம எல்லாம் பொங்கல் கொண்டாடுவோம் இல்லையா? ரத யாத்திரைக்கு போகணும்னா என்ன பண்ண முடியாது, வீட்டில் பொங்கல்லாம் பண்ண முடியாது. அப்போ இது ஒரு பெரிய டெஸ்ட் மாதிரி இருந்தது. ரத யாத்திரைக்கு போறதா பொங்கல் கொண்டாடுறதா அப்படின்னு. அப்போ இதை விட எது ஹையர் அப்படின்னா, பொங்கல் கொண்டாடுறது எது ஹையர் அப்படின்னா, ஜெகநாதருடைய ரத யாத்திரைக்கு போறது ஹையர். ஸோ எல்லாம் ரத யாத்திரைக்கு போவோம். அந்த மாதிரி நாம பகவானுடைய சேவைன்னு வரும்போது எல்லாத்தையும் பின்னாடி தள்ளிட்டு இப்ப என்ன பண்ணணும், பகவானுடைய சேவைக்கு முன்னுரிமை கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தேகாபிமானத்திலிருந்து நம்ம வந்து விடுபடலாம். பொங்கல் கொண்டாடக்கூடாதுன்னு யாரும் தப்பாலும் புரிஞ்சுக்காதீங்க. அந்த நாள்ல இப்ப என்ன ஆச்சு, ஜெகநாதர் கோவில்ல வந்து ஸ்டே வாங்கிட்டாங்க. எல்லா நேரத்திலும் ரத யாத்திரை நடத்தக்கூடாது, ஜெகநாதர் ரத யாத்திரை எப்போ நடக்குதோ அப்பதான் எல்லா இடத்துலையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை, அது ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஒரு இது வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ ஜெகநாதர் ரத யாத்திரை போது தான் இப்போ எல்லா இடத்துலையுமே இஸ்கான்லேயும் ரத யாத்திரை நடத்துறாங்க. இந்தியா முழுக்க அப்படித்தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அப்போ நடத்துறாங்க. இப்போ நம்ம பொங்கல் பண்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பகவானுடைய சேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதான் நம்ம இதில் புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா, பகவானை பத்தி கட்டோபனிஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நித்யோ நித்யானாம் சேத்தனஸ் சேத்தனானாம். நித்தியமான எல்லா ஜீவராசிகள்லையும் அவர் பரம நித்தியமானவர். சேத்தனம் அப்படின்னாக்க உயிரோட்டம் உடையது. அது எல்லாத்துலயும் பகவான் தான் பூரணமானவர். சேத்தனஸ் சேத்தனானாம். ஏக அப்படின்னா ஒரு ஒத்தர், பகவான் ஒத்தர். பகு அப்படின்னா ஜீவராசிகள் பல பல கோடிக்கணக்கான கோடி ஜீவராசிகள் இருக்காங்க. ஒரு மைக்ரோஸ்கோப்ல நம்ம இது பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ள அவ்வளவு கிருமிகள் இருக்கும். அத்தனையும் ஆத்மாக்கள் தான். அந்த மாதிரி கோடி ஜீவராசிகள் இருக்காங்க. ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். அந்த ஒத்தர் எல்லாருடைய விருப்பங்களையும் பூர்த்தி பண்றார். அந்த பகவான், ஒரே பகவான் கோடி ஜீவராசிகளுடைய விருப்பங்களையும் நிறைவு பண்றத பூர்த்தி பண்றது அவர் தான். அவருடைய கருணை இல்லாம யாராலையும் எதையுமே அடைய முடியாது. அதான் வந்து கட்டோபனிஷத்துல சொல்றது. ஸோ இந்த ஸ்லோகத்தை பிரபுபாதர் வந்து அடிக்கடி தன்னுடைய பொருளுரையில கொடுப்பார். நித்யோ நித்யானாம் சேத்தனஸ் சேத்தனானாம் ஏகோ பகுனான் ஓ யோ விததாதி காமான் அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் அடிக்கடி பிரபுபாதர்ல கொட்டேஷன் பண்ணப்படுற ஒரு ஸ்லோகம். இப்ப பீஷ்ம ஸ்துதி ஆரம்பிக்குது. பீஷ்மனுடைய ஸ்துதியை நம்ம படிக்கலாம். ஸ்ரீ பீஷ்ம உவாச்ச இதி மதிருபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகம் உபகதே க்வசித் விஹர்த்தும் பிரக்ருதிம் உபேயுஷி யத் பக பிரவாஹஹ. யாராவது ஸ்லோகம் படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. உவாச்ச இதி மதிருபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கே விபூம்னி ஸ்வசுகம் உபகதே க்வசித் விஹர்த்தும் பிரக்ருதிம் உபேயுஷி யத் பவ பிரவாஹஹ. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. வேற யாராவது படிக்கிறீங்களா? हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ணா. श्री भीष्म उवाच इति मदिरूपकल्पिता वितृष्णा भगवति सात्वत पुङ्गवे विभूम्नि स्वसुखमुपगते क्वचिद्विहर्तुं प्रकृतिमुपेयुषि यद्भव प्रवाहः. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு. பீஷ்மதேவர் கூறினார், இதுவரை வெவ்வேறு விஷயங்களிலும் கடமைகளிலும் ஈடுபட்டிருந்த எனது சிந்தனை, உணர்வு மற்றும் விருப்பம் ஆகியவற்றை இப்பொழுது நான் சர்வசக்தி படைத்தவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரில் ஈடுபடுத்துவேனாக. அவர் எப்பொழுதும் சுய திருப்தி உடையவர் ஆவார். ஆனால் அவரிடமிருந்து தான் ஜட உலகம் படைக்கப்படுகிறது என்றாலும் அவர் பக்தர்களின் தலைவராக இருப்பதால் ஜட உலகில் அவதரித்து தெய்வீக இன்பத்தை அவர் அனுபவிக்கிறார். எதுக்காக பகவான் இங்க அவதரிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பீஷ்மர் ஒரு காரணம் சொல்றார். குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனையில நம்ம பல காரணங்களை பார்த்தோம். சோ பீஷ்மர் இங்க ஒரு காரணம் சொல்றார். அவருக்கு இங்க வரணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் சுய திருப்தி உடையவர். அவருக்கு இங்க வந்து இப்ப நம்ம அமெரிக்கா போறோம், எதுக்காக போறோம்? பணம் சம்பாதிக்கிறதுக்காக போறோம். இங்கேருந்து இந்தியால இருந்து ஒருத்தர் வந்து எதுக்காக போறாங்க?
அங்க போனா வாழ்க்கை நல்ல வசதியா இருக்கும், நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்க போறார். ஆனா அந்த மாதிரி பகவான் ஆன்மீக உலகத்துல இருந்து இங்க வந்ததுக்கு காரணம் என்ன காரணம்? நிறைய அவரோட ஜெய் ஜெய் போடுறதுக்கு ஆள் சேர்க்கலான்னா இல்லை, எதுக்காக வர்றார் பகவான்? எதுக்காக வரணும்? என்ன அவசியம் இருக்கு அப்படின்னா அவர் சொல்றார், அவருடைய பக்தர்களுடைய அந்த தலைவரா இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாராம், தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக, அந்த பக்தர்களுடைய பக்தியில அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக பகவான் இங்க அவதரிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஸ்வசுகம் உபகதே கொச்சித் விஹர்த்தும் அப்படிங்கிறார். இந்த பிரகிருதிக்கு அவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனா வரார் அப்படிங்கிறத இங்க வந்து சொல்றார். அகிலா மனசு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். சரி. பீஷ்மதேவர் ஒரு ராஜதந்திரியாகவும் குருவம்சத்தின் தலைவராகவும் சிறந்த தளபதியாகவும் சத்திரியர்களின் ஒரு தலைவராகவும் இருந்ததால் அவரது மனம் பல விஷயங்களில் லயித்திருந்தது. அவரது சிந்தனை, உணர்வு மற்றும் விருப்பம் ஆகியவை வெவ்வேறு விஷயங்களில் ஈடுபட்டிருந்தது. இப்பொழுது தூய பக்தி தொண்டை அடைவதற்கு அவர் சிந்தனை, உணர்வு மற்றும் விருப்பம் ஆகிய எல்லா சக்திகளையும் பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது பதிக்க விரும்பினார். பகவான் இங்கு பக்தர்களின் தலைவர் என்றும் சர்வசக்தி படைத்தவர் என்றும் விவரிக்கப்படுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் என்ற போதிலும் அவர் தமது தூய பக்தர்களுக்கு பக்தி தொண்டனும் வரத்தை அளிப்பதற்காக பூமியில் அவதரிக்கிறார். அவர் சில சமயங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக அவரது சுய உருவிலும், சில சமயங்களில் பகவான் சைத்தன்யராகவும் தோன்றுகிறார். இவ்விருவரும் தூய பக்தர்களின் தலைவர்களே ஆவர். தூய பக்தர்களுக்கு பகவானின் தொண்டை தவிர வேறு ஆசை கிடையாது. எனவேதான் அவர்கள் சாஸ்வத என்று அழைக்கப்படுகின்றனர். அத்தகைய சாஸ்வதர்களில் பகவான் தலைமையானவர் ஆவார். எனவே பீஷ்மதேவருக்கு வேற எந்த ஆசைகளும் இருக்கவில்லை. ஒருவர் எல்லா வகையான ஆசைகளில் இருந்தும் தூய்மை அடையவில்லை என்றால் அவருக்கு பகவான் தலைவராக இருக்க மாட்டார். ஆசைகளை அழிக்க முடியாது, ஆனால் அவற்றை தூய்மைப்படுத்த வேண்டும். பகவான் பக்தி தொண்டில் இடையறாமல் ஈடுபட்டுள்ள தூய பக்தரின் இதயத்தில் இருந்து கொண்டு அவனுக்கு உபதேசங்களை அளிக்கிறார் என்று பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய உபதேசங்கள் ஆன்மீக உலகிற்கு திரும்பி செல்வதற்காக மட்டுமே அளிக்கப்படுகிறது, எந்த பௌதிக நோக்கங்களுக்காகவும் அல்ல. பகவத்கீதை 10.10. ஜட உலகை அடக்கியாள விரும்பும் சாதாரண மனிதனுக்கு பகவான் அனுமதி அளிப்பவராக மட்டுமே இருப்பதுடன் அச்செயல்களுக்கு சாட்சியாகவும் இருக்கிறார். ஆனால் பக்தனற்ற ஒருவனுக்கு பகவான் ஆன்மீக உலகிற்கு செல்வதற்குரிய உபதேசங்களை அளிப்பதே இல்லை. இதுவே பக்தரிடமும் பக்தரற்றவரிடமும் பகவான் நடந்து கொள்ளும் வேறுபட்ட விதங்களாகும். கைதிகள், சுதந்திரமான பிரஜைகள் ஆகிய இருவரையும் அரசர் ஆள்வதை போலவே எல்லா ஜீவராசிகளுக்கும் பகவான் தலைவராவார். ஆனால் பக்தர்களையும் பக்தர் அல்லாதவர்களையும் பொறுத்து அவரது செயல்கள் மாறுபடுகின்றன. பக்தர் அல்லாதவர்கள் பகவானின் உபதேசங்களை ஏற்பதில் சிறிதும் அக்கறை கொள்வதில்லை. எனவே பகவான் அவர்களது எல்லா செயல்களுக்கும் சாட்சியாக இருந்தார். ஏற்ப அவர்களுக்கு நல்ல அல்லது தீய பலன்களை அளிக்கிறார் என்றாலும் அவர்களின் விஷயத்தில் அவர்களுக்கு உபதேசிக்காமல் பகவான் மௌனமாகவே இருந்து விடுகிறார். பக்தர்கள் இந்த பௌதிக நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் மேற்பட்டவர்கள் ஆவர். அவர்கள் ஆன்மீக வழியில் முன்னேறி செல்கின்றனர். இதனால் எந்த ஜடப்பொருளிலும் அவர்களுக்கு ஆசை இல்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா பௌதிக படைப்புக்கும் ஆதி மூல காரணமான காரணோதக சாயி விஷ்ணுவாக தோன்றுகிறார். எனவே ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தர் மூல நாராயணராகவும் அறிந்திருக்கிறார். தூய பக்தர்களின் சகவாசத்தை பகவான் விரும்புகிறார். பகவான் அவர்களுக்காகவே உலகில் அவதரித்து அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுகிறார். தமது சொந்த விருப்பப்படியே பகவான் தோன்றுகிறார். பௌதிக இயற்கையின் சூழ்நிலைகளால் அவர் கட்டாயப்படுத்தப்படுவதில்லை. எனவே இங்கு அவர் விபு அல்லது சர்வசக்தி படைத்தவர் என்று விவரிக்கப்படுகிறார். ஏனெனில் அவர் ஒருபோதும் ஜட இயற்கை சட்டங்களினால் பந்தப்படுத்தப்படுபவர் அல்ல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பீஷ்மதேவரை பத்தி முன்னாடி பார்த்தோம். பல யுகங்களை கடந்தவர், பல போர்க்களங்களை பார்த்தவர், மிகப்பெரிய வீரர் அப்படிலாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அவருடைய மனதுல ஏகப்பட்ட எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நிறுத்தி இப்ப என்ன பண்ணிட்டார், முழுக்க முழுக்க பகவான் மேலே தன்னுடைய தியானத்தை கொண்டு வந்துட்டார். ஸோ சாண்டிங் பண்ணும்போது நாம இதை பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். பகவானுடைய நாமத்தை தவிர வேற சிந்தனைகள் நமக்கு வராத மாதிரி நம்ம வந்து மனசு அந்த ட்ரைனிங் மனசுக்கு வந்து கொடுக்கணும். வேற ஏதாவது நினைச்சா கூட, மனசு நினைச்சா கூட என்ன பண்ணணும், திரும்ப இழுத்துட்டு வந்து நாமத்து மேல நம்ம வந்து வைக்கணும். அதை கேட்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதை கேட்கறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பகவான் இங்க வந்து பக்தர்களுடைய தலைவர், சாத்வதாம் பதி அப்படின்னு சொல்லப்படுறார். சாத்வத புங்கவே அப்படின்னா சாத்வதர்கள்னா பக்தர்கள். அந்த சாத்வதர்களுடைய தலைவர்
அப்படின்னு பகவான் சொல்லப்படுறார். பிரபுபாதர் இங்க சொல்றார், சைத்தன்ய மகாபிரபுவுக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்றார். ஸோ இதுதான் ரொம்ப சிறப்பு. சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை இல்லாம இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால்தான் பகவான் இந்த கலியுகத்துல சைத்தன்யரா அவதரிச்சிருக்கார். அதனால அவருடைய கருணையின் மூலமா தான் இந்த பாகவதத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆசையை அழிக்க முடியாதுன்னு பிரபா சொல்ற. யாராவது ஆசையை அழிக்க முடியுமா? அழிக்கவே முடியாது. ஆனா அதை தூய்மைப்படுத்தலாம். ஆசைகளை எப்படி தூய்மைப்படுத்துறது அப்படின்னா, என்னென்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் பகவானுக்காக மாத்திக்கணும். நிறைய படிக்கணும்னு ஒருத்தருக்கு ஆசை இருந்ததுன்னா பாகவதமா படிக்கலாம். அதே மாதிரி எதையாவது மெமரைஸ் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னுடைய வாழ்க்கையை தான் நான் உங்களுக்கு உதாரணமா சொல்றேன். சினிமா பாட்டெல்லாம் எல்லா பாட்டும் மெமரைஸா தெரியும். ஸோ அந்த மெமரி பவர் பகவான் கொடுத்துருக்க, ஞாபக சக்தியை பகவான் கொடுத்துருக்க, ஸ்மிருதி, மத்த ஸ்மிருதி, ஞானம், அப்போகனம் எல்லாத்தையும் பகவான் கொடுக்குற. அப்போ அந்த ஸ்மிருதியை நம்ம என்ன பண்ணலாம்? பகவானை பத்தி அவர் சொன்ன உபதேசங்களை, பகவானை புகழ்ந்து சொல்ற ஸ்லோகங்களை நம்ம மெமரைஸ் பண்றதுக்காக அதை உபயோகப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி நமக்கு நல்லா சமைக்க வருமா? விதவிதமா சமைச்சு பகவானுக்கு நிவேதனம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கலாம். நமக்கு வரைய வருமா? அழகா பகவானுக்காக உட்கார்ந்து வரையலாம். என்ன திறமை நமக்கு பகவான் கொடுத்திருக்காரோ அதை நம்ம பகவானுக்காக பயன்படுத்தலாம். பேச தெரியுமா? பகவானை பத்தி பேசலாம். பாட தெரியுமா? பகவானை பத்தி பாடலாம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பல டியூன்ல நம்ம பாடலாம். ஸோ இது மாதிரி பகவான் நமக்கு என்னென்ன திறமைகள் கொடுத்திருக்காரோ அது எல்லாத்தையும் நம்ம பகவானுடைய அந்த சேவைக்காக உபயோகப்படுத்தலாம். தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமா உபயாந்தித்தே அப்படின்னு சொல்றார் இல்லையா? 10வது அத்தியாயத்துல பகவத்கீதையில 10வது ஸ்லோகம். தேஷாம் சதத யுக்தானாம், சதத அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எனவே எப்பவுமே யார் ஒருத்தர் எனக்கு பக்தி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த புத்தி யோகத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். எந்த புத்தி யோகத்தை கொடுக்கிறார் பகவான்? தன்கிட்ட அவங்க வர்றதுக்கான புத்தி யோகத்தை பகவான் கொடுக்கிறார். தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம், அன்போட பிரீத்தியோட. 9வது அத்தியாயத்திலே சொல்றார் இல்லையா? பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஷ்னாமி பிரியதாத்மனக. அங்கேயும் இந்த பிரியம்ங்கிற வார்த்தையை சொல்ற. பிரீத்தியோட நம்ம பண்ணணும். பிரியத்தோட பகவானுக்கு எந்த சேவையை நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்போது பகவான் அதை என்ன பண்ற? நமக்கு அந்த புத்தியை கொடுக்கிறார். அந்த புத்தியை கொடுத்து பகவான் அடையறதுக்கான அந்த வழியை நமக்கு காமிக்கிறார். ஆக இங்க பிரபுபாதர் ஒரு ஒப்புமை கொடுக்கிறார். யாராவது இதை சொல்றீங்களா? என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? என்ன ஒரு ஒரு உவமை கொடுக்கிறார் பிரபுபாதர். என்ன உவமை கொடுத்திருக்கார் இந்த பொருளுரையில? யாராவது சொல்றீங்களா? ஓகே. இப்போ ஒரு நாட்டுல பிரஜைகள் எல்லாரும் இருக்காங்க. அதே சமயத்துல சிறைச்சாலையில கைதிகளும் இருக்காங்க. 2 பேரையும் யார் தான் பராமரிக்கிறது? அரசாங்கம் தான் பராமரிக்குது. பிரஜைகளையும் அரசாங்கம் பராமரிக்குது. அந்த சிறையில இருக்கிற கைதிகளையும் அந்த அரசாங்கம் பராமரிக்குது. அந்த மாதிரி பக்தர்களையும் பகவான் தான் பாத்துக்கிறார். பக்தர் அல்லாதவங்களையும் பகவான் தான் பாத்துக்கிறார். ஆனா பக்தர்களுக்கு பகவான் எல்லா விதத்திலையும் உதவி செய்யறார். அவங்களுக்கு வேண்டிய அறிவை கொடுக்கிறார், அவங்களுக்கு வேண்டிய அந்த பக்தியை கொடுக்கிறார், எல்லாத்தையும் பகவான் கொடுக்கிறார். ஆனா பக்தரா இல்லாதவங்களுக்கு பகவான் என்ன பண்றார்? சாட்சியா மட்டும் இருக்கார். அவங்க பண்ற எல்லாத்துக்கும் சாட்சியா இருந்து அதோட நல்ல தீய விளைவுகளை பகவான் தான் கொடுக்கிறார். கர்மனா தெய்வ நேத்ரேன ஜந்துர் தேகோபஜாயத்தே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கபில தேவர் சொல்றார். கர்மனா தெய்வ நேத்ரேன, நீ கடவுளை நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, நீ எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம், எந்த மொழி, யாரா இருந்தாலும் சரி, நம்ம பண்ற ஒவ்வொரு செயலும் பகவானால பார்த்துக்கிட்டே இருக்கப்படுது. ஸோ அவர் என்ன பண்றாரு? அதுக்கேற்ற பலனை நமக்கு கொடுக்குறார். அதே பக்தர்களா இருக்கும்போது என்ன பண்றார்? அவங்கள கைட் பண்றார். இப்பத்தானே பார்த்தோம், புத்தி யோகத்தை கொடுக்குறார், நிறைய பண்றார் பக்தர்களுக்கு. ஸோ அதனால பகவான் இங்க அவதரிக்கிறதுக்கான காரணம் அவர் பக்தர்களுடைய திருப்திக்காக அவதரிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் போலாம். திரிபுவன கமனம் தமாலவர்ணம்
रविकरगौरवराम्भरं दधाने वपुरलकुलवृताननाब्जं विजयसकेरतिरस्तु मे अनवद्या. பகவானுடைய அழக வர்ணிக்கிறார். இந்த ஸ்லோகம் சாண்ட் பண்றீங்களா? हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ணா. त्रिभुवनकमनं तमालवर्णं रविकरगौरवराम्बरं ददाने वपुरलक कुलावृतानदाब्जं विजयसकेरतिरस्तु मे अनवद्या. வேற हरे யாராவது? कृष्ण. ஹரே கிருஷ்ணா. ஹரே படிக்கணுமா கிருஷ்ணா மாதாஜி? மாதாஜி. ஆ. மாதாஜி. ம். ஹரே கிருஷ்ணா. லலிதா பேசுறேன் மாதாஜி. படிக்கட்டுமா? படிங்க. ஹரே கிருஷ்ணா. त्रिभुवनकमनं तमालवर्णं रविकरगौरवरम्बरं ददाने वपुरलककुलावृताननाब्जं विजयसखेरतिरस्तु मे अनवद्या. தேங்க்யூ हरे कृष्ण. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது? हरे कृष्णा. हरे कृष्णा माताजी. ஹரே கிருஷ்ணா. त्रिभुवनकमलं तमलवर्णं रविकरगौरवराम्बरं ददाने वपुरलकुलावृतानब्जं विजयसखेरतिरस्तु मे अनवद्या. हरे தேங்க்யூ कृष्णा. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा. திருப்புவன கமனம் தமால வர்ணம். விருந்தாவனத்துல இந்த தமால மரம் ரொம்ப சிறப்பானது. கருப்பா இருக்கும் அந்த மரம். ஸோ கோபியர்களுக்கு அந்த மரத்தை பார்த்தாலே பகவானுடைய ஞாபகம் வந்துருமா. இங்க சொல்ற தமால வர்ணம் படிக்கலாம், மொழிபெயர்ப்பு படிக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனின் நெருங்கிய நண்பர் ஆவார். அவர் தமால மரத்தின் நீல நிறத்தை ஒத்த திவ்யமான உடலுடன் இவ்வுலகில் தோன்றியுள்ளார். 3 கிரக அமைப்புகளில் மேல், மத்திய, கீழ் உள்ள அனைவரையும் அவரது உடல் கவர்ந்து இருக்கிறது. பளபளக்கும் அவரது மஞ்சள் நிற ஆடையும் சந்தன குழம்பினால் வரையப்பட்ட சித்திரங்களை கொண்ட அவரது தாமரை முகமும் என்னை கவர்ந்திருக்கும் பொருட்களாக அமைய வேண்டும். மேலும் கர்ம பலன்களில் நான் பற்றில்லாமல் இருப்பேன். விஜய சகே என்ன வார்த்தையை போடுறீங்க? விஜய சகே. விஜயன் அப்படின்னா அர்ஜுனன் இல்லையா? சோ விஜய சகே அந்த அர்ஜுனுடைய நண்பரா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர். நம்ம முன்னாடியே பார்த்தோம், பகவானை நம்ம இரண்டாம் நிலை நாமங்களை சொல்றதை விட பிரைமரி நேம்ஸ், பகவானுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள தொடர்பை வச்சு சொல்லக்கூடிய நாமங்கள் பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தியை கொடுக்கக்கூடியது. கோவிந்தா, கோபாலா, யசோதநந்தனா, நந்தநந்தனா அப்படிலாம் சொல்லும்போது பகவான் அது ரொம்ப பிரீத்தியா இருக்காரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த நாமத்தெல்லாம் கேட்கும் போது பகவானுக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால அந்த பாயிண்ட்டை கேட்ச் பண்றார். விஜய சகே அப்படிங்கிற பேரை இங்க சொல்றார். திரிபுவன கமனம் தமால வர்ணம். 3 உலகத்தையும் பகவான் ஆக்கர்ஷிக்க கூடியவர். ரவி கர கௌர. கௌர அப்படின்னா பொன்னிறமான. அதனால்தான் சைத்தன்ய மகாபிரபுக்கு கௌரங்கர்னு ஒரு பேரு. கௌரங்கர் அப்படின்னா பொன்னிறமானவர், தங்க நிற மேனி அவருக்கு. இங்க சொல்றார் கௌரவர அம்பரம் ததானே. அவருடைய அந்த சூரியன் எப்படி ஜொலி 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 ஜொலிக்குமோ அந்த மாதிரி அவருடைய பட்டாடை, மஞ்சள் நிற பட்டாடை அப்படி ஜொலிக்குதான். வபுரலக குலவிருதான நாப்ஜம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ரொம்ப அழகா அவருடைய அந்த முகத்துல சந்தனத்தை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அழகா டிசைன்ஸ் போட்டிருக்காங்களாம். நீங்க பார்த்துருக்கீங்களா? ராதா மாதவருக்கு அப்புறம் பிருந்தாவனத்துல நிறைய கிருஷ்ணருக்குலாம் அந்த மாதிரி அழகா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சந்தன குழம்புனால அழகழகா டிராயிங் போட்டிருப்பாங்க. தாமரைப்பூ மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் போட்டிருப்பாங்க. சோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணப்பட்ட அவருடைய முகம், அப்ஜம்னா தாமரை, அந்த மாதிரி இருக்கு அவருடைய முகம். அப்போ பகவானுடைய அந்த பார்த்தனுடைய நண்பனா இருக்கார். விஜய சகே ரத்ரஸ்துமே அனவத்ய. மற்ற எல்லாத்துலேருந்து என்னுடைய மனசு போதும், எல்லாத்துலேருந்து விடுபட்டு இப்ப என்ன ஆகட்டும், என்னுடைய மனம் அந்த பகவான் மேல மட்டும் நிலை நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி இங்க பிரார்த்தனை பண்றார். விமலா தேவி மதிச்சு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஆசா திரு பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது சொந்த அந்தரங்கமான ஆனந்தத்தினாலும் அந்தரங்க சக்தியினாலுமே பூமியில் தோன்றுகிறார். மேல், மத்திய மற்றும் கீழ் எனப்படும் 3 லோகங்களில்
உள்ளவர்களும் கிருஷ்ணரது திவ்ய ரூபத்தின் கவர்ச்சியான அம்சங்களால் கவரப்படுகின்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடையதே போன்ற இத்தகைய அழகிய உடல் அம்சங்கள் பிரபஞ்சத்தில் வேறெங்குமே இல்லை. எனவே அவரது திவ்யமான உடலுக்கு எந்த ஜட பொருளுடனும் எந்த சம்பந்தமும் இல்லை. அர்ஜுனன் வெற்றி கொள்பவர் என்றும் கிருஷ்ணர் அவரது நெருங்கிய நண்பர் என்றும் வர்ணிக்கப்படுகின்றனர். குருசேத்திர யுத்தத்திற்கு பிறகு அன்பு படுக்கையில் படுத்திருந்த பீஷ்ம தேவர் அர்ஜுனனின் தேரோட்டியாக இருந்த பொழுது ஸ்ரீ கிருஷ்ணர் அணிந்திருந்த அக்குறிப்பிட்ட உடையை நினைவு கூறுகிறார். அர்ஜுனனுக்கும் பீஷ்மருக்கும் போர் நிகழ்ந்து கொண்டு இருக்கும் வேளையில் கிருஷ்ணரின் பளபளக்கும் உடையால் பீஷ்மர் கவரப்பட்டார். மேலும் மறைமுகமாக பகவானையே தனது நண்பராக கொண்ட அர்ஜுனனிடம் அவர் வியப்பு கொண்டார். திவ்யமான உறவு முறைகளுடன் பகவானுடன் உறவு கொண்டுள்ள அவரது பக்தர்களுடன் இணைந்து அழைக்கப்படும் போது கிருஷ்ணர் மிகவும் திருப்தி அடைகிறார். எனவே இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பீஷ்மதேவர் அவரை விஜய சக அர்ஜுனனின் நண்பர் என்று அழைக்கிறார். கிருஷ்ணர் அர்ஜுனனின் சாரதியாக இருந்த பொழுது சூரிய கிரகங்கள் பகவானின் உடை மீது பட்டு பளபளத்தன. அக்கிரகங்களின் பிரதிபலிப்பினால் உண்டான அழகிய வர்ணத்தை பீஷ்மதேவரால் மறக்கவே முடியவில்லை. மிகச்சிறந்த போர் வீரர் என்ற முறையில் கிருஷ்ணருக்கும் அவருக்கும் இருந்த வீர பராக்கிரமமான உறவு முறையை பீஷ்மர் சுவைத்து அனுபவித்தார். வெவ்வேறு ரசானு பாவங்களில் ஒன்றினால் பகவானுடன் தெய்வீகமான முறையில் உறவு கொள்ளும் ஒரு குறிப்பிட்ட பக்தர் அதை மிக உயர்ந்த பரவச நிலையில் சுவைத்து அனுபவிக்கிறார். குறைமதியாளர்களான பௌதிகவாதிகள் தங்களுக்கும் பகவானுக்கும் தெய்வீகமான உறவு இருப்பதை போல் கொள்வதற்காக விருந்தாவனத்து கோபியர்களைப் போல் பாவனை செய்து செயற்கையான முறையில் உடனே மாதுரிய அன்பிலுள்ள உறவு நிலைக்கு தாண்ட பார்க்கின்றனர். பகவானுடன் கொள்ளும் உபயோகமற்ற அத்தகைய உறவு பௌதிக மனிதனின் மட்டமான மனநிலையை வெளிப்படுத்துகின்றது. ஏனெனில் பகவானுடனான மாதுரிய அனுபவித்தவரால் பௌதிக ஒழுக்க விதிகளாலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு இகலோக காதல் விவகாரத்தில் பற்று கொள்ள முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஆத்மாவிற்கு பகவானுடன் உள்ள நித்திய உறவு வெளிப்படுத்தப்படுகிறது. அத்தகைய உறவு 5 முக்கிய ரசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடும். உண்மையான பக்தர் ஒருவர் அத்தகைய ரசங்களுக்கிடையில் வேறுபாட்டை காண்பதில்லை. இதற்கு பீஷ்மதேவரே மிகச்சிறந்த உதாரணமாவார். பீஷ்மதேவர் எப்படி உன்னதமான முறையில் பகவானுடன் உறவு கொண்டிருந்தார் என்பதை நன்கு கவனிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இந்த ஸ்லோகத்துல பார்த்தா பீஷ்மதேவர் பகவானோட சண்டை போட்டாரா இல்ல பகவானை ரசிச்சிட்டு இருந்தாரா? என்ன பண்ணிட்டு இருந்தாரு அவரு? பாக்குறதுக்கு உக்ரமா சண்டை போடுற மாதிரி இருக்கு. துரியோதனனுக்கு ஏற்கனவே சந்தேகம், நீங்க பாண்டவர்கள் மேல கொஞ்சம் அன்பு ஜாஸ்தி உங்களுக்கு, அதனால நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க, நீங்க சும்மா என் சைட்ல இருக்கீங்க, ஆனா அவங்களுக்கு தான் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கீங்க அப்படின்னா வேற சொல்லிட்டு இருக்காரு. இங்க பீஷ்மர் ப்ரூவ் பண்றாரு பாருங்க. சண்டை போடுற நேரத்துல பகவான் என்ன உடை அணிஞ்சிருந்தாரோ அது இப்போ அவருக்கு ஞாபகம் வருதான். அதனால அந்த உடையை நினைச்சு அவர் குளோரிஃபை பண்றார். நாம கோவிலுக்கு தர்ஷனத்துக்கு போனோம் அப்படின்னா நாம பண்ணணும், இதை தான் பண்ணணும். நாம என்ன பண்றோம், பக்கத்துல இருக்கிறவங்க என்ன புடவை கட்டியிருக்காங்க, அவங்க என்ன நகை போட்டிருக்காங்க, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இதைத்தான் நம்ம நோட் பண்றோம். ஆனா நம்ம எதை நோட் பண்ணணும்? பகவானுக்கு என்ன மாதிரியான அலங்காரம் இருக்கு, இன்னைக்கு என்ன பூனால பகவான அலங்காரம் பண்ணியிருக்காங்க, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு, என்ன விதமான ஆபரணங்கள் சூட்டப்பட்டிருக்கு, பகவானுடைய ஹஸ்தங்கள் எப்படி இருக்கு, பகவானுடைய ஹஸ்தம் இப்படி இருக்கா இப்படி இருக்கா, எப்படி வச்சிருக்காரு ஹஸ்தம், அபய ஹஸ்தமா, சரணத்தை காமிக்கிறாரா, என்ன பண்றார் பகவான், அவருடைய அங்கங்களை நம்ம என்ன பண்ணணும், மனசுல இருத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அது பீஷ்மர் போர்க்களத்துல பண்ணியிருக்காரு பாருங்க. நம்ம என்ன போர்க்களத்திலயா இருக்கோம்? நம்ம கோவில்ல பகவானுக்கு முன்னாடி தானே இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ண, நீங்க திருப்பதியில போகும்போது பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் தான் நமக்கு கிடைக்கும், 1 நிமிஷத்துக்கு குறைவான அளவு தான் கிடைக்கும்.
அப்ப வந்து பின்னாடி யார் தள்ளுறா, முன்னாடி யார் தள்ளுறா, ஏன் நம்மள வந்து தள்ளுறாங்க, அவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரே கவனமா என்ன பண்ணணும், பகவானை மட்டுமே தான் பார்க்கணும். யார் வேணா தள்ளட்டும், எப்படி வேணா தள்ளட்டும், அப்ப நீ தள்ளாத, அது பண்ணாத, இது பண்ணாத, இதுல எல்லாம் நம்ம ஈடுபட்டோம்னா கிராஸ் பண்ணி வந்திருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க, நரசிம்மர் கிட்ட வரும்போது கொஞ்சம் வேகமா எல்லாரையும் ரஷ்அப் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சடாரி வைக்கிற நேரத்துல 10 நிமிஷம் தான் சடாரி வைப்பாங்க. அப்ப கொஞ்சம் ரஷ்அப் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, புதுசா வர்றவங்க அப்படின்னா நரசிம்மரே பார்த்துருக்க மாட்டாங்க. எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டே இப்படி போவாங்க, கிராஸ் பண்ணி வந்துருவாங்க, அவ்வளவுதான். அங்க நரசிம்மர் இருக்கிறத அவங்க அப்புறம் தான் பார்ப்பாங்க. பக்கத்துல நமக்கு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், நல்ல பகவானை வந்து தரிசனம் பண்றதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ண, நம்ம கண்களால எந்த அளவுக்கு மனசால பகவானை பார்த்து அவருடைய ரூபத்தை உள்வாங்கிக்க முடியுமோ அவ்வளவு நம்ம ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி பகவானுடைய ரூபம் பதியறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நமக்கு. ஆனா அவரோட ட்ரெஸ்ஸு, ஜுவல்லரி இதெல்லாம் நமக்கு நல்லா பார்க்கலாம். நரசிம்மருக்கு ஒரு நாள் வந்து ஜிமிக்கி போட்டிருப்பாங்க, சில நாள் பார்த்தீங்கன்னா பட்டையா தோடு போட்டிருப்பாங்க. இந்த அழகழகான பூக்களால் அவரை வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இது அவருடைய கைக்கு தனியான ஒரு ஒரு சின்ன அந்த கைக்கு தனியா ஒரு பூ, அப்புறம் அவருடைய பாதங்களுக்கு குட்டியா, அதுக்கப்புறம் ஷால கிராமத்துக்கெல்லாம் வந்து அழகழகான மாலைகள், துளசியால அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளால எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்து நரசிம்மரை பார்த்து நம்ம மனசுல உள்ள வாங்கிக்க முடியுமோ. மாதிரி கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பாதங்களை சுத்தி அழகா துளசி அந்த கட்டி வந்து அவருக்கு வந்து போட்டிருப்பாங்க. அது மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் அவருடைய பாதத்துல இருக்கிற மாலைகள். பாதத்துல கண்டிப்பா ஒரு துளசியை வந்து சந்தனத்துல துவச்சு அந்த பாதத்துல வச்சிருப்பாங்க. ஒரு பழம் கண்டிப்பா இருக்கும், அவருடைய பாதங்களுக்கு கீழே ஒரு பழம் கண்டிப்பா இருக்கும். ஸோ தல அலங்காரம் அவருடைய கிரீடம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த சீசன்ல பூக்கக்கூடிய மலர்கள். உங்களுக்கு ஒரு பூ காட்டுற பாருங்க. ஸோ இந்த பூ என்ன பூன்னு தெரியுதா? இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அந்த சங்கு புஷ்பம் மாதாஜி, சங்கு புஷ்பம் புஷ்பம் கிடையாது, அகத்திக்கீரையோட பூ. அகத்திப்பூ. அகத்திப்பூ. இந்த பூ வந்து ரொம்ப பிடிக்குமா பகவானுக்கு. இதால எவ்வளவு அழகழகா அகத்திக்கீரை பூ. அகத்திக்கீரை பூ இதால அவ்வளவு அழகா கிரீடத்துல வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த பூ வச்சு இது பார்க்கறதுக்கும் ஷேப் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு கர்வ் மாதிரி இருக்கா, அதனால எந்த அளவுக்கு இந்த பூக்களால அழகழகா அலங்காரம் பண்ண முடியுமோ. சீசனல் பூ, அந்தந்த சீசன்ல என்ன பூ கிடைக்குதோ இது மாதிரி எல்லாம் பகவானுடைய அலங்காரம் அப்படிங்கிறது ரொம்ப திவ்யமா இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். பட் அதை நம்ம அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணி பகவானை வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய ரூபம் அப்படிங்கிறது நம்ம மனசுல இருக்கும். எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா கோலம் போடுறதுனால பகவானுடைய ட்ரெஸ்ஸு அது என்ன கலர்ல இருக்கு, அதெல்லாம் என்ன டிசைன்ஸ் இருக்கு, அதை எப்படி நம்ம கோலத்துல கொண்டு வரலாம் அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கோலத்தை பகவானுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா கொண்டு வரதுக்காக அதை யோசிச்சு 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 பண்ணும்போது எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த டைம். அந்த கோலத்தை யோசிக்க அது நிஜமாவே சொல்லுவேன், நான் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரசவம்னு சொல்லுவேன், ஒரு டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா போட்டுட்டோம் அப்படின்னாக்க அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு இது என்ன வாய்ப்பு கிடைக்குதோ, நான் இது எதிர்பார்த்ததே கிடையாது, ஆனா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சில சமயம் மனசு வந்து ரொம்ப முரண்டு பிடிக்கும், அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்காம என்ன பண்ணணும், நம்மளுடைய சேவையை நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பீஷ்மர் எப்படி இந்த ஒரு சமயத்திலையும் பாடம் கொடுக்குறாரு நமக்கு, நீ வந்து பகவானுடைய ரூபத்துல உன்னுடைய கவனத்தை செலுத்து, நீ பகவானுடைய ரூபத்தை பாரு அப்படின்னு சொல்றார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணோம், அவர் எப்படி பக்தர்களோட இணைந்து இருக்கும் போது அந்த மாதிரி சொல்றது பகவானுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்போ பிரபுபாதர் இங்க ரொம்ப கண்டிப்பா சொல்றார், உடனே எடுத்த உடனே எனக்கு மாதுரிய பாவம் வந்துருச்சு, எனக்கு கோபி பாவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏமாத்துறாங்க. ஏன்னா 4 சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறதுக்கே முடியல, உனக்கு எப்படி கோபி பாவம் வரும்? கோபியர்கள் என்ன பண்ணாங்க, கோபியர்களுடைய பாவம் என்ன அப்படின்னா அவங்க எதை பத்தியும் கோலப்படல, எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் அவங்க கோலப்படல, பகவானுடைய திருப்தி தான் அவங்களுடைய திருப்தியா இருந்தது. அது எப்படி நமக்கு வரும்? நம்மளால பசிச்சா என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, சாப்பிட்டாதான் அடுத்த காரியம் நடக்கும். ஏகாதசி ஒரு நாள் விரதம் இருக்கும்போது நல்லா தான் இருக்கும், துவாதசி காலம்பரை பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால்தான் நம்ம என்ன யோசிக்கிறோம், ஏகாதசி அன்னைக்கு முதல்ல என்ன கேள்வி கேட்குறோம், என்ன சாப்பிடலாம், ஏகாதசி அன்னைக்கு என்ன சாப்பிடலாம் அப்படிதான் நம்ம கேட்குறோம்.
நம்மளுடைய நிலைமை அது தப்பு கிடையாது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு அதுதான், நம்ம இந்த நிலையில தான் இருக்கோம். பெரிய பாவம் அந்த மாதிரி நம்ம எல்லாம் காட்டிக்க முடியாது. அது ஏமாத்துறது. ஏன்னா அந்த மாதிரி பாவத்துல இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கங்கிறது சாஸ்திரங்கள்ல வர்ணிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் 100 வருஷங்களுக்கு மேல அவங்க ஒண்ணுமே சாப்பிடலையாம். சாப்பிடாமலே இருக்காங்க. அவங்க வீட்டுல எல்லாம் பூனை படுத்திருக்கான் அடுப்புல. அவங்க சாப்பிட்டதே கிடையாது. அதுக்கப்புறம் சாப்பாடுங்கிறதே அவங்களுக்கு மறந்து போச்சு. இப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க. எப்படி அந்த உயிரை உடலோட வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியம். நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, உத்தவர் போய் பார்க்கும்போது உத்தவர் மனசுல நினைச்சுக்கிறார், நாம தான் பெரிய பக்தர் அப்படின்னு நினைச்சுக்கிறார். ஆனா பிருந்தாவனத்துக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் உத்தவருக்கு தெரிஞ்சு போச்சு, கோபியர்கள் தான் தூய்மையான பக்தர்கள். நந்த மகாராஜர், யசோதை, கோபர்கள், கோபியர்கள், பிருந்தாவனவாசிகள் தான் பக்தர்கள் அப்படின்னு சொல்லி அவர் முடிவுக்கு வர்றார். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, செயற்கையா நம்ம அந்த மாதிரி அலட்டிக்கலாம் கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இங்க சொல்றார். ஸோ பீஷ்மதேவரும் அதான் பண்றார். எடுத்த உடனே அந்த பாவத்துக்கெல்லாம் போகல. அர்ஜுனனுடைய நட்பு தனக்கும் பகவானுக்கும் அந்த போர்க்களத்துல எப்படி நடந்தது, அந்த வீரிய சத்தை எப்படி அனுபவிச்சார் அப்படிங்கறது தான் இங்க சொல்றார். இதி துரகரஜோ விதூம்ர விஸ்வக் கஷலூலித ஷமவாரி அலங்கிருதாஸ்யே மம நிஷிதச்சரை விபித்யமான தசி விலசத் கவசேஸ்து கிருஷ்ண ஆத்மா. நெக்ஸ்ட் யாராவது படிக்கிறீங்களா ஸ்லோகம்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. युधि तुरकरजो विधूम्र विश्वक कचलुडित समवारि अलङ्कृतास्ये मम निचित चरैर् विविद्यमान त्वचि विलसत् कवचेस्तु कृष्ण आत्मा. हरे कृष्ण माताजी. தேங்க்யூ மாதாஜி. வேற யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. யுதி துரகரஜோ விதூம்ர விஸ்வக் கஜலூலித ஸ்ரமவாரி அலங்கிருதாஸ்யே மம நிசித்திர சரை விபித்யமான ரசி விலசத் கவசேஸ்து கிருஷ்ணாத்மா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஸ்நேகத்தினால் அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் ஏவல் புரிந்த இடமான போர்க்களத்தில் குதிரைகளின் குழம்புகளால் எழுப்பப்பட்ட தூசிகளினால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அலைபாயும் கேசம் சாம்பல் நிறமாக மாறியது. மேலும் அவரது பணியினால் விளைந்த வியர்வை முத்துக்கள் அவரது முகத்தை நனைத்தன. எனது கூரிய அம்புகள் தைத்த காயங்களினால் அதிகரிக்கப்பட்ட இவ்வெல்லா அலங்காரங்களையும் அவர் அனுபவித்தார். என் மனம் ஸ்ரீ கிருஷ்ணரிடமே ஆழ்ந்து விடட்டும். என்ன மாதிரி பக்தி இது! இந்த பொருளுரை அற்புதமான பொருளுரை. சோ பக்தன் அப்படின்னா பகவானுக்கு பூவால அர்ச்சனை பண்ணுவார், பழங்கள் கொண்டு கொடுப்பார், பகவானுக்கு வைர வைடூரியங்களை சமர்ப்பிப்பார், பகவானுக்காக கோவில் கட்டுவார், அம்பு விடுவாரா பகவான் மேல. அதையும் பகவான் என்ன பண்றார், அந்த 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 பாவத்தை, அந்த வீரிய ரசத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் பீஷ்மரை எதிர்த்தாப்புல வச்சிருக்கார் பகவான். சும்மா வைக்கல, அவரை கௌரவர்கள் பக்கம் சும்மா வைக்கல, தன்னோட சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக அங்க வச்சிருக்க. இது எப்படி அப்படின்னா, ஒரு அப்பா இருக்கார், அவரோட பையன் இருக்கான், குழந்தை இருக்கான் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு சண்டை போடணும் அப்படின்னா அப்பாவும் என்ன பண்ணுவார், பா குஸ்தி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் விளையாடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பக்தர்களோட பகவான் அந்த வீரிய ரசத்தை அனுபவிக்கிறாராம். இப்ப சொல்ற எத்தனை ஒரு நுணுக்கமா பகவானை பார்த்திருக்காரு பாருங்க. அந்த குதிரை எல்லாம் ஓடி ஓடி என்ன ஆகுதான், அங்க தூசி பறந்து அவருடைய கேசம், அந்த கார்குழல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கருமையான அந்த கேசத்துல என்ன ஆயிருக்கு, தூசி எல்லாம் படிஞ்சு இப்ப சாம்பல் நிறமா போச்சான். அந்த பக்கம் இந்த பக்கம் அர்ஜுனன் பெரட்டர்ல, இந்த லெஃப்ட் ரைட் நேர போங்க, அப்படி டர்ன் பண்ணுங்க, இப்படி டர்ன் பண்ணுங்க. சோ இதெல்லாம் பண்ணும்போது அவருக்கு வேர்க்கிறதா, கிருஷ்ணருக்கு வேர்க்கிறதா, அதெல்லாம் அப்படியே முகத்துல துளி துளியா அப்படியே அரும்பி நிற்கிறதா பகவானுக்கு. அப்போ அது மட்டும் இல்லாம இவர் போட்ட அம்பு, பீஷ்மர் என்ன பண்றாரு, ஒரு நாள் பயங்கரமா சண்டை போடுறார். அந்த லீலை நான் உங்ககிட்ட முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா. துரியோதனன் பீஷ்மர்ட்ட சொல்றாரு இல்லையா, என்ன தாத்தா 10 நாள் மேல ஓடி போறது, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பாண்டவர்கள் இன்னும் ஒண்ணுமே பண்ணல,
நீங்க சண்டை தான் போடுறீங்களா, வேற ஏதாவது பண்றீங்களா அப்படின்னு வந்து ரொம்ப கோபமா கேட்கும்போது பீஷ்மர் சொல்றார், சபதம் போடுறார், நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், 5 பாண்டவர்களையும் நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு சபதம் போடுறார். 5 அம்புகளை ரெடி பண்ணி வச்சுக்கிறார். பார், வச்சிருக்கேன் பார் அப்படின்னு காட்டுறார். திரும்ப துரியோதனனுக்கு சந்தேகம் வருது, இவரை நம்பக்கூடாது, இவர் வந்து நாளைக்கு காலம்புரை கொண்டு வர மறந்து போனாலும் மறந்து போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு போயிடுறான் துரியோதனன். ஸோ அப்போ பகவான் தான் உள்ள இருந்து பரமாத்மா வந்து அதை செய்ய வைக்கிறார், கொண்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அர்ஜுனன்ட்ட பகவான் சொல்றார், நீ ஒரு சமயம் துரியோதனனுக்கு போய் உதவி செய்யும் போது யக்ஷர்கள்ட்டேருந்து அவரை காப்பாத்தின போது துரியோதனன் உங்ககிட்ட சொன்னான் இல்லையா, நான் உனக்கு வரம் கொடுக்குறேன்னு சொன்னான் இல்லையா, அந்த வரத்தை போய் கேளு அப்படிங்கிற. அப்போ சாயந்தரம் ஆனா இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, ரொம்ப சகஜமாயிடுவாங்க. சங்குதியாச்சு, போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாம் சகஜமாயிடுவாங்க. அப்போ அர்ஜுனன் வந்து துரியோதனுடைய பாசறைக்கு போறார். அங்க போனோன்னா துரியோதனன் ரொம்ப அன்பா வரவேற்கிறார். வா 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 அர்ஜுனா, எங்க வந்த, என்ன விஷயம், வா உட்காரு, என்ன 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 வேணும் உனக்கு அப்படிலாம் ரொம்ப அன்பா கேட்கிறார். அப்போ அர்ஜுனன் சொல்ற, உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ எனக்கு வந்து ஒரு வரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கியே அப்படின்னு. என்ன வரம் வேணும், ராஜ்யம் வேணுமா, எடுத்துக்கோ அப்படிங்கிற. இந்த ராஜ்யத்துக்காக தான் இத்தனை பெரிய யுத்தமே, ஆனா இப்ப என்ன சொல்ற, ராஜ்யம் வேணுமா எடுத்துக்கோ அப்படின்னு. அர்ஜுனன், ராஜ்யம்லாம் வேண்டாம், ராஜ்யெல்லாம் நான் இப்படியா கேட்டு வாங்குறது, அப்படிலாம் வேண்டாம், நான் அதை பாத்துக்கிறேன், ஆனா நீ ஒரு 5 அம்பு வச்சிருக்கே, அதை மட்டும் கொடுத்துரு அப்படிங்கிற. யோசிக்கவே இல்லை துரியோதனன். எல்லாருமே தர்மத்தை ஃபாலோ பண்றாங்க பாருங்க, ஈவன் துரியோதனன் கூட ஃபாலோ பண்றான். சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும், கொடுத்துறான். அப்போ வந்ததே கோபம் பீஷ்மருக்கு. காலம்பரை போர்க்களத்துக்கு போகும்போது துரியோதனன்ட்ட கேட்கிறார், கொண்டா அந்த 5 அம்பு அப்படின்னு. துரியோதனன் இல்ல இல்ல கொடுத்துட்டேன், அர்ஜுனன் வந்து கேட்டா கொடுத்துட்டேன். பீஷ்மருக்கு தெரிஞ்சிருச்சு, இது யாரோட வேலை, கிருஷ்ணரோட வேலை, அவருக்கு எல்லாம் தெரியும். நான் இந்த மாதிரி இந்த 5 அம்புகளை தயார் பண்ணி வச்சிருக்கிறதும் தெரியும், அதை துரியோதனன் எடுத்துட்டு போனதும் தெரியும். அதனாலதான் அர்ஜுனன் அனுப்பிச்சு என்ன பண்ணாரு, அந்த அம்புகளை வாங்கிட்டார். அதனால ஒண்ணு இன்னைக்கு அர்ஜுனன் விழணும், இல்லையா கிருஷ்ணர் தன்னுடைய சபதத்தை முறியடிக்கணும். என்ன சபதம் என்ன சொல்லியிருக்காரு கிருஷ்ணர், நான் இந்த யுத்தத்துல ஆயுதம் ஏந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒண்ணு அவர் ஆயுதம் ஏந்தணும், இல்லைன்னா அர்ஜுனன் விழணும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அவர் ஒரு சபதம் போடுறார். அதனால தன்னுடைய பக்தன் அர்ஜுனனையும் காப்பாத்தணும், பீஷ்மர் வேற சொல்லிட்டார் கிருஷ்ணர் ஆயுதம் ஏந்தணும்னு சொல்லிட்டார், அதையும் காப்பாத்தணும். அதுக்காக என்னென்ன ட்ரிக்கெல்லாம் பகவான் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தேன். ஸோ அதனால இவ்வளவு அழகா அந்த போர்க்களம் அப்படிங்கிறது வெளியில மக்களுக்கு எப்படி தெரியுது, கிருஷ்ணரா இவ்வளவு பேரை கொன்னுட்டார், அது இது அப்படின்னா தப்பு தப்பா பேசுறாங்க. ஆனா இங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க, பக்தர்களுக்கும் பகவானுக்கும் எந்த ஒரு அன்பு பரிமாற்றம் எப்படி எப்படி நடக்குது பாருங்க. அதனாலதான் ஆச்சாரியர்கள்ட்டேருந்து நம்ம இதெல்லாம் கேட்கணும். ஆச்சாரியர்கள்ட்டேருந்து கேட்டாதான் உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். எப்போ கொடுத்துருக்கலாம், இப்ப ராஜ்யம் கொடுக்குறேன்னு சொல்ற துரியோதனன் பீஷ்மர் கிருஷ்ணர் தூது வந்த போதே என்ன பண்ணிருக்கலாம், ராஜ்யத்தை ஈஸியா வந்து கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கலையே. அதனாலதான் இத்தனை பெரிய பிரச்சனையாச்சு. ஓகே, இந்த பொருளுரை படிக்கிறீங்களா, டைம் இருக்கா, டைம் என்ன, ஓகே படிங்க, 3 minutes இருக்கு. யார் படிக்கிறீங்க மாதாஜி, சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் நித்தியத்தன்மை, ஆனந்தம் மற்றும் அறிவு ஆகியவற்றை கொண்ட திவ்ய சொரூபி ஆவார். ஆனால் இதனால் 5 முக்கிய உறவு முறைகளில் செய்யப்படும் உன்னத அன்பு தொண்டை உண்மையான அன்புடனும் பக்தியுடன் பாசத்துடனும் செய்யும் பொழுது அதை பகவான் பாசத்துடன் ஏற்றுக்கொள்கிறார். சாந்த, தாசிய, சக்கிய, வாத்சல்ய மற்றும் மாதுரிய ஆகியவை முறையே மதிநிலை பக்தி, தொண்டு செய்யும் பக்தி, சிநேக பக்தி, பெற்றோர் பக்தி மற்றும் பிரேமி பக்தி என்பனவாகும். ஸ்ரீ பீஷ்மதேவர் தொண்டு செய்யும் பக்தராக பகவானுடன் உறவு கொண்டுள்ள மிகச்சிறந்த பக்தர் ஆவார். இவ்வாறாக பகவானின் திவ்யமான உடலை நோக்கி கூர்மையான அம்புகளை பாய்ச்சிய அவரது செயல் மென்மையான ரோஜா பூக்களை பகவான் மீது வீசும் மற்றொரு பக்தரின் வழிபாட்டுக்கு சமமானதாகும். பகவானை எதிர்த்து செய்யப்பட்டதை குறித்து பீஷ்மதேவர் வருந்துவதாக தெரிகிறது. ஆனால் உண்மையில் பகவானின் உடலில் எந்த வலியும் ஏற்படவில்லை. ஏனெனில் அவர் தெய்வீகமான உடலை கொண்டவராவார். அவரது உடல் ஜடமல்ல. பகவானும் அவரது உடலும் ஒரே ஆன்மீக தன்மையை கொண்டவர்களாவார்.
ஆன்மீகத்தை துளைக்கவோ எரிக்கவோ உலர்த்தவோ அல்லது நனைக்கவோ முடியாது. இது கீதையில் தெளிவாக விளக்கப்படுகிறது. ஸ்கந்த புராணத்திலும் கூட இது குறிப்பிடப்படுகிறது. ஆன்மீகத்தை ஒருபோதும் களங்கப்படுத்தவோ அழிக்கவோ முடியாது என்றும் அதற்கு துன்பத்தை விளைவிக்கவோ அல்லது உலர்த்தவோ முடியாது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. பகவான் விஷ்ணு அவதாரமேற்று நம் முன் தோன்றும் பொழுது அவர் பந்தப்பட்ட ஆத்மாக்களில் ஒருவரை போலவே காணப்படுகிறார். பகவானுடைய தோற்றத்தின் ஆரம்பத்தில் இருந்தே அவரை கொன்றுவிட தயாராக இருக்கும் அசுரர்களை அல்லது நம்பிக்கையற்றவர்களை குழப்புவதற்காகவே அவர் அவ்வாறு காணப்படுகிறார். ஹம்சன் ஸ்ரீ கிருஷ்ணரையும் ராவணன் ஸ்ரீ ராமரையும் கொல்ல விரும்பினர். ஆன்மீகத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது என்பதால் பகவானை நிச்சயமாக கொல்ல முடியாது என்ற உண்மையான முட்டாள்களாக அவர்கள் அறிந்திருக்கவில்லை. எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலை பீஷ்ம தேவர் துளைத்தது பக்தரற்ற நாஸ்திகர்களுக்கு ஒருவித குழப்பத்தை ஏற்படுத்துவதாகும். ஆனால் பக்தர்கள் அல்லது முக்தியடைந்த ஆத்மாக்கள் இவ்வாறு குழம்புவதில்லை. பகவான் பீஷ்மரின் கூறிய அம்புகளால் தொந்தரவு செய்யப்பட்ட போதிலும் அவர் அர்ஜுனனை தனியாக விட்டு என்றும் சென்று விடவில்லை. பீஷ்மரால் போர்க்களத்தில் அவர் கொடுமையாக நடத்தப்பட்ட போதிலும் மரணப்படுக்கையில் இருந்த பீஷ்ம தேவரின் முன் வருவதற்கு பகவான் தயங்கவில்லை. இக்காரணங்களினால் பகவானின் பரம கருணையை பீஷ்மதேவரால் நன்கு உணர முடிந்தது. பீஷ்மரின் வருத்தம், பகவானின் கருணை ஆகிய இரண்டுமே இக்காட்சியில் ஒப்பற்ற தன்மையை கொண்டுள்ளன. பகவானுடைய மாதுரிய பாவத்தில் உறவு கொண்டுள்ள சிறந்த ஆச்சாரியரும் பக்தருமான ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் இது சம்பந்தமாக மிகவும் மெதுவாக கருத்துரைக்கிறார். அதிகமான உடலுறவு ஆசையால் பகவானின் உடலை ஒரு காதலி கடிப்பதால் பகவானுக்கு எவ்வளவு திருப்தி கிடைக்குமோ அவ்வளவு திருப்தி பீஷ்மதேவரின் கூறிய அம்புகளால் ஏற்படுத்தப்பட்ட காயத்திலிருந்து அவருக்கு கிடைத்தது என்று அவர் கூறுகிறார். இவ்வாறு கடிப்பதால் உடலில் காயம் ஏற்படும் என்றாலும் அது பொறாமையின் அறிகுறி என்று ஒருபோதும் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. ஆகவே பகவானுக்கும் அவரது தூய பக்தரான பீஷ்மதேவருக்கும் இடையில் ஓர் உன்னதமான அன்பு பரிமாற்றம் நிகழ்ந்த போர் ஒருபோதும் பௌதீகமானதல்ல. மேலும் பகவானும் அவரது உடலும் ஒன்றே என்பதால் அவரது திவ்யமான உடலில் காயங்கள் ஏற்படுவது சாத்தியமில்லை. கூறிய அம்புகளால் காயம் விளைவிக்கப்பட்டது போல் காணப்படுவது சாதாரண மனிதனுக்கு குழப்பத்தை விளைவிப்பதாகும். ஆனால் சிறிது ஆன்மீக அறிவை பெற்றிருப்பவரால் பராக்கிரமமான உறவு முறையில் உள்ள திவ்யமான அன்பு பரிமாற்றத்தை புரிந்து கொள்ள இயலும். பீஷ்மருடைய அம்புகளால் ஏற்பட்ட காயங்களால் பகவான் பூர்ண மகிழ்ச்சி அடைந்தால் விபித்தியமான என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். ஏனெனில் பகவானின் உடலுக்கும் பகவானுக்கும் வேறுபாடு இல்லை. தம்முடைய உடலுக்கும் ஆத்மாவிற்கும் வேறுபாடு உண்டென்பதால் நம் விஷயத்தில் விபித்தியமான அல்லது நசுக்கு காயமும் வெட்டும் என்ற சொல் மிகவும் பொருத்தமாக இருந்திருக்கும். உன்னத ஆனந்தம் பல வகைப்பட்டதாகும். மேலும் ஜட உலகில் உள்ள பல வகைப்பட்ட சொல்கள் அனைத்தும் உன்னத ஆனந்தத்தின் நெறிகெட்ட பிரதிபலிப்பாகும். ஜட உலகில் உள்ள அனைத்தும் பௌதிகமானவை என்பதால் அவை களங்கங்கள் நிறைந்தவையாக உள்ளன. ஆனால் ஆன்மீக பிடியில் அனைத்தும் அதே ஆன்மீகத்தன்மையை கொண்டிருப்பதால் அதில் களங்கமற்ற பல்வேறு இன்பங்கள் உள்ளன. பகவான் மிகச்சிறந்த பக்தரான பீஷ்மதேவரால் ஏற்படுத்தப்பட்ட காயங்களினால் பகவான் பேரின்பம் அடைந்தார். மேலும் பீஷ்மதேவர் பராக்கிரமமான உறவு முறையில் உள்ள ஒரு பக்தர் என்பதால் அவரது காயமடைந்த அந்நிலையிலும் அவரது மனதை அவர் கிருஷ்ணரின் மீது பதித்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொன்னது போறையே பார்த்த மாதிரி இருந்தது. என்ன மாதிரி ஒரு பொருளுரை பாத்தீங்களா? பிரபுபாதர் எப்படி பொருளுரை பாத்தீங்களா? அருமையா இருக்கு இல்லையா? சோ பீஷ்மதேவருடைய பாவம் பகவானுடைய பாவம். இதை வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு, பக்தர்களா இல்லாதவங்களுக்கு எப்படி தெரியும் பீஷ்மர் பக்தரா? அவர் எப்படி கௌரவர்கள் பக்கம் சண்டை போட்டாரு, அவர் எப்படி கிருஷ்ணன் மேல அன்பு போட்டாரு, அப்படிலாம் ஒரே பட்டிமன்றம் நடத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாளும் உண்மை புரிய போறது கிடையாது. ஆனா ரொம்ப சுலபமா நம்ம பிரபுபாதரை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க எல்லா விஷயங்களையும் நமக்கு தெளிவா பிரபுபாதர் புரிய வைக்கிறார். இவ்வளவு அருமையா புரிய வைக்கிறார். இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பக்தன் ரோஜா பூவால எப்படி அர்ச்சனை பண்றாரோ அந்த மாதிரி பீஷ்மதேவருடைய அம்புகளை பகவான் ஏத்துக்கிறாரா? அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது? நான் அந்த பாவத்துல இருக்கேன்னா நம்மலாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது.
நம்ம ஒழுங்கா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம பண்ணணும். நாமளா ஒரு கற்பனை பண்ணிக்க கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பகவானோட இந்த பாவத்துல இருக்கேன், முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கோபியர்கள் பாவத்துல இருக்கேன், அப்படிலாம் நம்ம கற்பனை எல்லாம் பண்ணக்கூடாது. நமக்கு தாசி பாவமே இன்னும் படியல. இந்த 4 சட்டதிட்டங்களை கடைபிடிக்கிறது, 16 மாலை ஜெபம் பண்றது, பகவானுடைய எத்தனை ஸ்லோகம் நமக்கு ஞாபகம் இருக்கு, நம்மளால எத்தனை விஷயத்த நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். நேத்து கேட்டா இன்னைக்கு நமக்கு மறந்து போயிடுது. இத்தனை மாதிரி பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நம்ம எங்க பாவத்துக்கெல்லாம் போறது? இன்னைக்கு கூட ஒரு மாதாஜி என்கிட்ட விளையாட்டா பேசிட்டு இருந்தாங்க. மாதாஜி, நீங்க அப்படியே பிரேமை பாவத்துல இருக்கீங்களா அப்படின்னு. பாவத்துல எல்லாம் இல்ல, பாவத்துல தான் இருக்கேன்னு சொன்னேன். எல்லாம் பாவம் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். பாவம் எல்லாம் இன்னும் வரல, பாவமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவங்க என்கிட்ட ரொம்ப அன்பா பேசுவாங்க. கொஞ்சம் விளையாட்டா பேசும்போது இப்படி பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா பக்தர்களுக்கும் இந்த மாதிரி சிரிக்கணும், பேசணும் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேற எப்படி வரும்? இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறது. ஸோ அப்படி சொல்லும்போது இல்ல இல்ல ஒரே பாவமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நாம கற்பனையில எல்லாம் போகக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கற்பனை பண்ணோம் அப்படின்னா இருக்கிற பக்தியும் போயிடும். நாமளா எக்ஸ்ட்ராவா ஏதாவது கற்பனை பண்ணி எனக்கு அந்த மாதிரி இருக்கேன், இந்த மாதிரி இருக்கேன்னா இருக்கிற பக்தியும் போயிடும். முதல்ல 4 சட்டத்திட்டத்தை நாம கடைபிடிக்கணும். வெங்காயம் போட்டு போடாம, காஃபி டீ இல்லாம, பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பிரசாதம் மட்டுமே சாப்பிடணும். ஊருக்கு போனாலும் சரி, 2 நாள் ட்ரெயின்ல போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, பகவானுடைய பிரசாதம் மட்டுமே நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி பகவானை தவிர வேற அனாவசியமா பேசவே கூடாது. இதை மௌனம்னு பிரபா சொல்றார். மௌனம்னா 24 மணி நேரமும் பேசு, ஆனா பகவானை பத்தி பேசு, அதுதான் உண்மையான மௌனம் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் பிரபா விளக்கம் சொல்றார். மௌனம் ஆத்ம வினிகிரக அப்படின்னு வரும்போது மௌனத்துக்கு அதான் பிரபா விளக்கம் கொடுக்குறார். வேற விஷயங்களை பேசாம இருக்கிறது தான் மௌனம். அதை நாம கடைபிடிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. காமத்திலேருந்து விடுபடணும். நம்ம 12வது அத்தியாயம் பகவத்கீதையில பார்த்தோம் அப்படின்னாக்க, எனக்கு பிரியமான பக்தன் எப்படிலாம் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காரு. 12வது ஸ்லோகத்திலேருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. அந்த லிஸ்ட்டுக்கு நம்ம பொருத்தமா வருவோமா, ஒரு குணமாவது நம்ம கிட்ட இருக்கா, அதை எப்படி நம்ம வளர்த்துக்கணும், அதெல்லாம் தான் நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி இங்க பிரபா கிளியரா சொல்றாரு இல்லையா, ஆன்மீகத்தை தொலைக்கவோ ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. என்ன ஸ்லோகம் பகவத்கீதையில? என்ன ஸ்லோகம்? எந்த ஆயுதத்திலும் வெட்ட முடியாது. ஆத்மாவை என்ன ஸ்லோகம்? உலர்த்தவோ பண்ணவோ முடியாது. என்ன ஸ்லோகம்? ஓகே, நாளைக்கு சொல்லுங்க. நந்தி சஸ்திராணி நயனம் தகதி நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகः ந சைனம் க்லேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதः. ஒவ்வொன்னு சொல்றார். மாருத்தனா காத்து, காத்துனால உலர்த்த முடியாது. எந்த சஸ்திராணி, எந்த ஆயுதத்தினாலும் வெட்ட முடியாது. பாவகன நெருப்பு, நெருப்புனால அதை எரிக்க முடியாது. எல்லாத்தையும் இந்த பஞ்சபூதங்களால என்ன பண்ண முடியாது? ஆத்மாவை அழிக்க முடியாது. ஆத்மாவே துக்குளியோண்டு இருக்குது, கண்ணுக்கே தெரியாது, அதையே அழிக்க முடியாதுன்னா பகவான் ஆத்மஸ்வரூபியா இருக்கார். அவரை எப்படி அம்பு போட முடியும்? அவருடைய உடலுக்கு எப்படி காயம் ஏற்படுத்த முடியும்? சோ நாஸ்திகர்களை குழப்பறதுக்காக பகவான் அந்த மாதிரியும் பண்றார் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் விஸ்வராஜ் சக்கரவர்த்தி தாக்குரார், அவர் ரசிக ஆச்சாரியா, அவருடைய அந்த விளக்கமும் நம்ம பாக்குறோம். அப்போ விபித்தியமான அப்படிங்கிறதுக்கு இங்க பிரபுபாதர் என்ன சொல்றார்? இந்த ஜட உலகத்துல நாம பார்க்கக்கூடிய எல்லாமே ஜடமானது தான். இங்க இருக்கிற ஆனந்தம் எல்லாமே ஜடமானது தான். இது ஆன்மீக லோகத்தினுடைய ஒரு தரிக்கட்ட நிலை அப்படின்னு சொல்றாரு. அதாவது திரிந்த நிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அங்க இருக்கிறதுல காமம் கிடையாது, இங்க காமம் தான் பிரதானமா இருக்கு. அதனால நம்ம இதுக்கு பொருத்தமா இருக்க மாட்டோம், பகவான் தான் இதுக்கு பொருத்தமானவர் அப்படிங்கிறத சொல்றார். நம்ம இதோட இங்க நிறுத்திக்கலாம். உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உங்களுக்கு பின்னாடி உள்ள போஸ்ட் மாயாப்பூர் என்ன அது உங்க தலைக்கு கிரீடம் மாதிரி அழகா இருக்கு மாதாஜி. தலைக்கு கிரீடம் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த
கிரீடம் வச்ச மாதிரி இருக்கு, கிருஷ்ணருக்கு கிரீடம் வச்ச மாதிரி இருக்கு மாதாஜி. ஏன் மாதாஜி, நமக்கும் பகவானையும் எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? நான் முன்னரே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, அது நம்ம நாங்க ஒப்பிடவே அந்த கூடாது. பாவனையில தான் மாதாஜி உங்களை பார்க்க முடியும். அப்படிலாம் நீங்க சொல்லவே ஆன்மீக கண்ணை திறந்து வச்சுட்டீங்கல்ல. அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஆண்டு நான் சரியா திறக்கலன்னு அர்த்தம். எப்போ வந்து கிருஷ்ணரை நம்மளோட கற்பனை பண்றோமோ அது பெரிய தப்பு, அது பண்ணவே கூடாது. பகவான் பகவான் தான், ஜீவன் ஜீவன் தான். பக்தர் வந்து நம்ம பக்தர் ஆகிறதுக்கு முயற்சி பண்றோம். ஸோ இதுதான் வந்து வேத கோளரங்கம், பெரிய கோவில். இதோட ஃபினிஷிங் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வேத கோளரங்கத்துக்காகத்தான் நான் உங்ககிட்ட வந்து என்ன பண்ணேன், அன்னைக்கு டொனேஷன் கொடுக்கலான்னு சொன்னேன். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 7,000. நீங்க வந்து ஒத்துக்கிட்டு மாசம் மாசம் கூட கொடுக்கலாம், 500 ரூபாவா கொடுக்கலாம், எவ்வளோ உங்களால முடியுதோ அப்படி கூட கொடுக்கலாம். இல்லை உங்களால என்ன முடியுதோ நீங்க செய்யலாம், எதுவும் கம்பல்சரி கிடையாது. பட் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கோவில் வந்துகிட்டு இருக்கு. 2027 ஓப்பனிங்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பார்ஷியலா ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பகவானுடைய விருப்பம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நடக்கும். உடை மாற்றத்துக்கு காரணம் வந்து இங்க வந்து குளிர் ஆரம்பிச்சாச்சு. இனிமே வந்து இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் போனா தலையெல்லாம் மூடிக்கிட்டு கைக்கெல்லாம் க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி குளிர் வந்தது. ஜனவரியில எல்லாம் ரொம்ப, டிசம்பர் ஜனவரி ரொம்ப குளிரா இருக்கும் இங்க. ஸோ அதனாலதான் உடை மாற்றத்துக்கு காரணம், வேற ஒன்றும் கிடையாது. மாதாஜி நீங்க அங்கேயேதான் இருக்கீங்களா எப்பவுமே? எப்படி மாதாஜி? ஆமாமா, நாங்க ஹரே மாயப்பூர்ல கிருஷ்ணா தான் இருக்கோம். மாயப்பூர்ல தான் இருக்கோம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. எங்க பிரபு பாக்யா இந்த பிரபு. கோவில்ல தான், எங்க பிரபு இந்த கோவில்ல தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபண்ட் ரைசிங் ஆஃபீஸ்ல எங்க பிரபு இருக்காரு. அதனால அவர் அந்த சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. நான் எந்த ஆஃபீஸ் சர்வீஸ்க்கும் போல. நான் வந்து கோவில்ல கோலம் போடுறது, அப்புறம் பிரச்சாரம் பண்றது, பூ கட்டி கொடுக்கறது பகவானுக்கு. சித்தனி மகாபிரபுவுக்கு கை மாலை, இந்த இந்த கையில மாலை இப்படி போட்டிருப்பார், அந்த மாலை. அதுக்கப்புறம் இங்க இந்த 2 மாலை கட்டி கொடுக்கறது என்னுடைய சேவை. அந்த சேவைகளை பண்ணிட்டு நான் பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருக்கு மாதாஜி பேக்ரவுண்ட்ல. தேங்க்யூ மாதாஜி. எல்லாம் உங்களோட கருணை தான். நீங்க எல்லாம் யூடியூப்ல போடுங்க, அங்க போடுங்க, இங்க போடுங்கங்கிறீங்க. சரி, நம்ம ஏதாவது கொஞ்சம் நல்லா பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு, எல்லாருக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க தான் எனக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்றாங்க. ஏன்னா எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவங்க தான் ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் நன்றி. நன்றி மாதாஜி. ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஹரே நன்றி. கிருஷ்ணா மாதாஜி. அன்னைக்கு நம்ம பகவத்கீதை படிச்சது கூட அந்த லிஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுத்தது எல்லாம் என் டாக்டர் தான் பண்ணி கொடுத்தா. இந்த இதெல்லாம் எனக்கு அவ தான் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்றா. எல்லாத்தையும் பண்ணி கொடுத்ததெல்லாம் அவ தான். நந்தினி ரசா அப்படின்னு அவ பேரு. ஸோ ப்ரே பண்ணிக்கோங்க, எல்லாருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பா கண்டிப்பா மாதாஜி, கண்டிப்பா. டெய்லி நான் உங்ககிட்ட பிரபாத நான் ப்ரே பண்ணிக்கிறேன். பிரபாதுக்கு புஷ்பாஞ்சலி பண்ணும்போது நான் ப்ரே பண்ணிக்குவேன். இந்த மாதிரி ஒரு 40-50 பக்தர்கள் வராங்க பாகவதம் படிக்கிறதுக்கு. பிரபாத் உங்களுடைய பொருளுரைகளை தான் நாங்க படிக்கிறோம். தயவுசெய்து எல்லாருக்கும் எங்களுக்கு புரியணும், எல்லாரும் நல்ல பக்தர்களா வரணும் அப்படின்னு சொல்லி டெய்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப தேங்க்யூ மாதாஜி. எங்களுக்காக வேண்டிக்கிறீங்களா? ரொம்ப தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணாவோட கிருபைதான். மாதாஜி, சொல்லுங்க. கும்பகோணத்துலதான் மாயாப்பூர் கோயில் இருக்காங்க மாதாஜி. கும்பகோணத்துல எப்படி மாயாப்பூர் வரும்? இது என்ன வைகுண்டம் நினைச்சீங்களா? மாயாப்பூர் அப்படிங்கிறது கல்கத்தால நவத்வீபத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். உங்க வீடு, நீங்களும் எப்பயுமே நான் மாயாப்பூர்ல இருப்பேன்னு சொல்லிருக்கீங்களா? அதனாலதான் மாயாப்பூர். நான் கும்பகோணத்துல பிறந்து வளர்ந்தது கும்பகோணம். அங்கதான் இவ்வளவு வருஷம் இருந்தேன். இப்போ ஒரு 4-5 வருஷமா நாங்க மாயாப்பூருக்கு இங்க வந்து இருக்கோம், மாயாப்பூர்ல இருக்கோம். எங்க வீடெல்லாம் கும்பகோணத்துல இருக்கு, என் பையன் எல்லாம் கும்பகோணத்துல இருக்காங்க. நாங்க இங்க, நானும் எங்க வீட்டுக்காரரும் இங்க வந்துட்டோம். இப்போ பெங்களூர்ல இருக்காங்களா மாதாஜி கோவில்? இல்லம்மா, இது வந்து கல்கட்டால நவத்வீபம் அப்படிங்கிற இடத்துல மாயாப்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் தான் சைத்தன்ய மகாபிரபுடைய அவதார ஸ்தலம். அங்கதான் இந்த இஸ்கானுடைய தலைமையகம் அப்படிங்கிறது அங்கதான் இயங்கிட்டு இருக்கு. இந்த கோவில் இன்னும் ஓபன் ஆகல, கோவில் கட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன கோவில்ல பகவான் இருக்கார். நான் அப்ப டெய்லி இதுல போடுறேன் இல்லையா, பாக்குறீங்களா? நீங்க ஸ்டேட்டஸ்ல பாக்குறீங்களா? ஸ்டேட்டஸ்ல ராதாகிருஷ்ணன் பாக்குறீங்களா?
ஸோ இப்போ சின்ன கோவில் இருக்காங்க. 2027ல இங்க பிரதிஷ்டை பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது கும்பகோணத்துல கிடையாது. கும்பகோணத்துல தனியா ஒரு கோவில் கட்டிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. பிரம்மாண்ட அளவுல கட்டிட்டு இருந்தாங்க, அது முடிச்சிட்டாங்களா மாதாஜி? நரசிம்மர் எது? நரசிம்மரும் மாயாப்பூர்ல மிகப்பெரிய அளவுல அந்த விங்க முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ராதா மாதவ், பஞ்சதத்வா அவங்க எல்லாம் வரதுக்கான இதை கட்டிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, தன்யவாதம். தேங்க்யூ குருஜி, தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. மாதாஜி மாதாஜி இப்போ மாயாப்பூர்ல பழைய கோயில் இருந்தது இல்ல மாதாஜி? ஆமா, இருக்கு, இன்னும் இருக்கு. அப்படியே இருக்கும் இல்லையா மாதாஜி? இதுவும் அப்படியே இருக்கும். இது வந்து புதுசா வைப்பாங்க. இங்க இப்ப பகவானை இங்க பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க. உடஞ்சு போயிரும்ல அப்படிலாம் பண்ணா கரணிமா. டிசம்பர் ஜனவரியில வந்தா ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்கும். சவுத் இந்தியன்ஸால முடியாது. சவுத் இந்தியன்ஸ்க்கு முடியாது. ஃபாரினர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த கிளைமேட். அவங்க நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு இது பழக்கமான கிளைமேட். நமக்கு இது வந்து கொஞ்சம் சிரமம். ஆனா இந்த மாதிரி ஃபுல்லா ப்ரொடெக்ஷனா இருந்தா ஒண்ணும் ஆகாது. ஒரு 10 டிகிரிஸ் இருக்குமா மாதாஜி? இல்ல ரொம்ப 7 வரைக்கும் போகும் மாதாஜி. 7, 6 வரைக்கும் போகும். கண்டிப்பா தாங்க முடியாது மாதாஜி. இல்ல அப்படி ஒண்ணும் கஷ்டமாலாம் இல்ல. நம்ம வீட்லயும் ஃபுல்லா இந்த மாதிரி இருக்கணும். இப்படிதான் சமைக்கணும்னா பாத்துக்கோங்களேன். கிச்சன்ல எப்படி இந்த மாதிரி இருக்க முடியும்? கிச்சன் அடுப்புக்கிட்ட எப்படி போக முடியும்? பட் இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி போட்டுதான் சமைக்கிறது. ஸ்வெட்டர் போட்டு காலைல சாக்ஸ் அந்த மாதிரிதான் இருக்கணும். வேற ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப பயமுறுத்துனாங்க எல்லாரும். பட் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளவு பேர் இருக்காங்களே. மார்ச்ல தர்ஷன் பண்ண வந்தா சில்லுன்னு கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். பிப்ரவரி தான் இந்த தடவை பரிக்கிரமா இருக்கு. வாங்கலையும் பரிக்கிரமாக்கு நவதி பண்டல் பரிக்கிரமா வாங்க. ஓகே மாதாஜி. மாதாஜி பிப்ரவரி கேட்டிருக்கோம் மாதாஜி. பலபத்திர பிரபு கேட்டிருக்கோம் மாதாஜி. ஓகே, பரிக்கிரமாக்கு வாங்க. எல்லாரையும் பீட் பண்ண மாதிரி நீங்க எல்லாம் தான் எல்லாம் உங்களெல்லாம் மாயா ஜபடி காச்சன்னம் போட்டு மறைச்சிட்டு இருக்கீங்க. சோ எல்லாரையும் பார்க்க முடியும்ல, வாங்க. ஓகே, என்று கொடுத்துடலாமா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா.